அனைவருக்கும் வணக்கம். ஆரோவில் என்பது இந்தியாவின் பன்னாட்டு நகரம். அந்த நகரத்தில் இயங்கி வரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நிறுவனம் இளைஞர்கள் கல்வி மையம். அந்த நிறுவனத்தினுடைய நிறுவனராக, தலைவராக இருப்பவர் பாவலர் இரா. மீனாட்சி அம்மா அவர்கள். மிகச்சிறந்த படைப்பாற்றல் மிக்க, அறிவு நுணுக்கம் மிக்க எழுத்தாளராகவும், அறிவு தளங்களை ஊக்கப்படுத்தி வளர்த்தெடுப்பவராகவும் இயங்கக்கூடிய அம்மையார் 50 ஆண்டுகளாக அந்நகரத்தில் பல அரிய பணிகளை செய்து வருகிறார். மக்களுக்காக, மாணவர்களுக்காக, கல்விக்காக பல தளங்களிலும் அவர் செய்து வரக்கூடிய பணிகள் போற்றுதற்குரியன. அவற்றில் அமைதிக்குரல் வட்டம் என்ற ஒரு ஒருங்கிணைவு நிகழ்வை பல ஆண்டுகளாக அரிய முயற்சி எடுத்து ஒவ்வொரு சனிக்கிழமைகளிலும் நடத்தி வருவது என்பது குறிப்பிடத்தக்கது. அந்நிகழ்வுகளில் தவறாது கலந்து கொள்ளக்கூடிய நிறுவனமாக எம்முடைய புதுவை அருங்காட்சியகம் இருக்கிறது. நேற்று, அதாவது 6/6/2026 நாள் மாலை பொழுதில் ஒரு ஒன்றுகூடல் அமைதிக்குரல் வட்டத்திற்கென ஒன்று கூட்டப்பட்டது. அந்நிகழ்வில் சிறப்பு விருந்தினராக என்னை அழைத்திருந்தார்கள். இயல்பாக செல்வதில் இருக்கக்கூடிய நிலையை தாண்டி சிறப்பு விருந்தினன் என்ற அடிப்படையில் கூடுதலாக சில செய்திகளையும் திரட்டிச் செல்ல வேண்டிய கடமை இருப்பதை நான் உணர்வேன். நேற்றைய பொருண்மை, நேற்றைய தலைப்பு கல்விச்சாலைகள் நேற்றும் இன்றும் என்ற அடிப்படையில் கொடுக்கப்பட்டிருந்தன. மிக எளிய தலைப்பை போல இருந்தாலும் மிக கடினமான தலைப்பு அந்த பொருண்மை. இருந்தாலும் நேற்று காலையில் எம்முடைய புதுவை அருங்காட்சியக ஆராய்ச்சி நூலகத்தில் நான் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய மிக அரிய பல்லாயிரக்கணக்கான நூல்களில் சிலவற்றை புரட்டி பார்த்துவிட்டு சில குறிப்புகளோடு அந்த நிகழ்வில் கலந்து கொண்டேன். அந்த நிகழ்வில் பேசிய பிறகு பாவலர் இரா. மீனாட்சி அம்மா அவர்கள் இதை ஒரு கட்டுரையாக தொகுத்து எழுதுங்கள் என்று கூறியிருந்தார். வந்திருந்த பலரும் ஊக்கமான சொற்களை நமக்கு கொடுத்தனர். கட்டுரை எழுதுவதற்கான சூழலை உருவாக்கி கொண்டு செய்வதற்கு முன் இதை அடிப்படையாக பொது தளத்தில் சொல்லிவிட வேண்டும் என்ற முயற்சியிலேயே இந்த செய்தியை உங்கள் முன் வைக்கிறேன். கல்விச்சாலைகள் நேற்றும் இன்றும் என்ற தலைப்பின் அடிப்படையில் கல்வி நேற்றும் இன்றும் என்ற குறிப்போடு சில அடிப்படைகளை தேடி எடுத்துக்கொண்டேன். என்னுடைய நூலகத்தில் இருக்கக்கூடிய நூற்றுக்கணக்கான அகராதிகளைப் போல நூற்றுக்கணக்கான தெசாரஸ் என்று சொல்லக்கூடிய அகராதியை ஒத்த, ஆனால் அகராதியிலிருந்து வேறுபட்ட ஒரு சொல்லுக்குரிய இணைவான பல சொற்களையும் காட்டக்கூடிய ஒரு நூல் அமைப்பு இருக்கிறது. அதன் பெயர் தெசாரஸ். பல அரிய தெசாரஸ்களை தொகுத்து வைத்திருக்கும் என்னுடைய நூலக முயற்சியில் பென்குயின் தெசாரஸ் என்ற ஒரு நூலை அடிப்படையாக கொண்டு எஜுகேஷன் என்றால் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தேன். அது நாலேஜ் என்ற ஒரு செய்திக்குள் நம்மை அழைத்து சென்றது. நாலேஜ் என்று பார்க்கும் பொழுது அதற்குரிய இணை சொற்களாக விஸ்டம், லேர்னிங், எருடிஷன், ஸ்காலர்லினஸ், பேண்டாட்ரி, அவேர்னஸ், காக்னிசன்ஸ், அண்டர்ஸ்டாண்டிங், காம்ப்ரஹென்ஷன், கிராஸ்ப், கென், ஃபெமிலியாரிட்டி, அக்விண்டன்ஸ், எக்ஸ்பீரியன்ஸ், டீலிங்ஸ், எஜுகேஷன் என்று வரிசையாக சொற்கள் கொடுக்கப்பட்டு 17வது இடத்தில் எஜுகேஷன் என்ற ஒரு சொல் கொடுக்கப்பட்டிருந்தது. அதற்கு பிறகுமாக ஸ்கூலிங், இன்ஸ்ட்ரக்ஷன், என்லைட்மெண்ட்,
இன்ஃபர்மேஷன், illumination, லிட்ரேசி, நியூமரேசி, ரோட் லேர்னிங், புக் லேர்னிங், ஸ்கில் என்று தொடர்ந்து சொற்கள் போய்கொண்டிருந்தது. 17வது சொல்லாக எஜுகேஷன் என்று கொடுக்கப்பட்டிருந்த நிலையில் எஜுகேஷன் என்ற சொல்லை பற்றி பழமையான சொல் உருவானதற்குரிய மூலங்களை காட்டக்கூடிய ஒரு ஆக்ஸ்ஃபோர்ட் அகராதியை எடுத்து எஜுகேஷன் என்ற சொல் பொருள் என்ன, அது எப்படி உருவானது என்று மேலை நாட்டு அறிஞர்கள் எப்படி காட்டியிருக்கிறார்கள் என்று தேடி பார்த்தேன். எஜுகேஷன் என்ற சொல் ஆங்கிலத்தில் 1531ஆம் ஆண்டுதான் நடைமுறையில் எழுத்து வடிவத்தில் பதிக்கப் பெற்றிருக்கின்றது என்ற செய்தியை அவர்கள் காட்டியிருக்கிறார்கள். 1531ஆம் ஆண்டுதான் எஜுகேஷன் என்ற சொல் ஆங்கிலத்தில் நடைமுறையில் எழுத்தில் பதிவாகியிருக்கிறது என்ற செய்தி நமக்கு தெரிய வருகிறது. இந்த சொல் எஜுகாஷியோன் என்ற ஓல்டு பிரெஞ்சு சொல்லிலிருந்து எடுக்கப்பெற்றதாக சொல்லப்பெற்றிருக்கிறது. அந்த எஜுகாஷியோன் என்ற பிரெஞ்சு சொல் எஜுகாஷியோ என்ற லத்தீன சொல்லிலிருந்து பெறப்பட்டதாக சொல்லப்பெற்றிருக்கிறது. இந்த சொல்லிற்கான பொருளாக the systematic instruction, schooling or training given to the young in preparation for the work of life என்று ஒரு செம்மையான விளக்கத்தை அந்த அகராதி கொடுத்திருக்கிறார். 1531இல் எழுத்து வடிவத்தில் பதிவு செய்யப்பெற்ற எஜுகேஷன் என்ற சொல்லுக்கு அடுத்தபடியாக 1566ஆம் ஆண்டு எஜுகேட்டர் என்ற சொல் பதிவு பெற்றிருக்கிறது. 1588ஆம் ஆண்டு எஜுகேட் என்ற ஒரு வினைச்சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1670இல் எஜுகேட்டட் என்ற ஒரு சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 1844ஆம் ஆண்டு எஜுகேட்டிவ் என்ற சொல் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. கல்வி என்ற சொல்லுக்கான ஆங்கில பொருள் விளக்கம் எஜுகேஷன் என்று கொடுத்திருப்பதால் ரோகெட்ஸ், தெசாரஸ் போன்ற தெசாரஸ்களிலெல்லாம் ஒரு பார்வை பார்த்துவிட்டு பென்குயின் தெசாரஸில் நான் எடுத்துக்கொண்ட அடிப்படை சொற்களில் 17வது இடத்தில் இருக்கக்கூடிய எஜுகேஷன் என்ற நிலையை ஆக்ஸ்ஃபோர்ட் போன்ற அகராதிகளில் தேடி பார்த்தால் நமக்கு இப்படி ஒரு விளக்கம் கிடைக்கிறது. ஒன்று, அதற்குரிய பொருள் the systematic instruction, schooling or training given to the young in preparation for the work of life என்று கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதற்குரிய அடுத்தடுத்த இணை சொற்கள் எந்தெந்த காலத்தில் உருவாகின என்பதை நாம் பார்த்தோம். இதை பார்த்த நிலையில் நம்முடைய தமிழில் கல்வி என்ற சொல் எப்பொழுது வந்திருக்கிறது, எப்பொழுது பயன்படுத்த பெற்றிருக்கிறது என்று சங்க இலக்கியத்தில் பயன்படுத்த பெற்றிருக்கின்றனவா, அது பற்றிய குறிப்புகள் இருக்கின்றனவா என்று சங்ககால சொல்லடைவை தேடி பார்த்தேன். கல்வி என்ற சொல் தொல்காப்பியத்தில் 2600 ஆண்டுகளுக்கு முற்பட்டதாக பேசப்படும் தமிழின் மூத்த இலக்கணமான தொல்காப்பியத்தில் கல்வி பயன்படுத்த பெற்றிருக்கிறது. நாலடியாரில், நான்மணிக்கடிகையில், இனியவை 40இல், திருக்குறளில், திரிகடுகத்தில், ஆசாரக்கோவையில், பழமொழியில், முதுமொழியில், ஏலாதியில், சிலப்பதிகாரத்தில், மணிமேகலையில் என்று கல்வி என்ற சொல் பரவலாக கழக இலக்கியங்களில் பரவி இருக்கிறது. இதற்கு இணையான இதை தொடர்ந்த சொற்களாக கல்விப்பாகர், கல்விப்பாகன், கல்வி பெரும்புனை, கல்வியன் என்ற அடிப்படையான சொற்கள் கழக இலக்கியத்தில் இருக்கின்றது. 1531ஆம் ஆண்டு எழுத்து வடிவத்தில் வந்த எஜுகேஷனை போல இல்லாமல் கல்வி என்ற சொல் தமிழ் இலக்கியத்தில், கழக இலக்கியத்தில் 2000 ஆண்டுக்கு முற்பட்ட இலக்கிய நிலைகளிலேயே நமக்கு கிடைப்பது மிக அரிதிலுமான செய்தி. நம்முடைய மொழியினுடைய சிறப்பை அது காட்டுகிறது. கல்வி என்ற சொல்லிற்கான மூலம் கல் என்று மொழியியல் அறிஞர்கள் கூறுகிறார்கள்.
கல் என்பது பல வகையான வேர்ப்பொருள்களை உணர்த்தினாலும் கல் என்பது தோண்டுதல் அல்லது ஒலிக்குறிப்பிற்கான சொல்லாக வேர்ச்சொல்லாக பேசப்படுகிறது. அதை தனித்து நாம் ஒரு முறை பேசுவோம். இதிலிருந்து பல சொற்கள் எப்படி உருவாகின என்பதையும் குறித்து நாம் பேசுவோம். கல்வி என்றதை பற்றி நம்முடைய தமிழின் மூத்த கலைக்களஞ்சியமாக பேசப்படக்கூடிய பெரியசாமி தூரன் அவர்களுடைய அருமுயற்சியில் உருவாக்கப்பட்ட தமிழ் கலைக்களஞ்சியத்தில் கல்வி பற்றி என்ன சொல்லப்பெற்றிருக்கிறது என்று பார்த்தால், கல்விக்குரிய காலங்கள் 3ஆக பிரிக்கப்பெற்றிருக்கின்றன. பண்டை காலம், இடைக்காலம், நவீன காலம், அதாவது புதிய காலம். இந்த பண்டை காலம் என்பது 3300 கிமு 3300 ஆண்டுகளுக்கு முன் என்று குறிப்பிடப்பெற்றிருக்கிறது. கிமு 3300 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கி கிபி 648 வரை என்று ஒரு முறையிலும், பண்டை காலம் என்பதை கிமு 3300 கிபி 648 என்ற ஒரு முறையிலும், கிமு 3300 தொடங்கி கிமு 185 என்று ஒரு முறையிலும் பண்டைக்கால வரலாறு பேசப்படுகிறது. இடைக்காலம் என்ற ஒரு முறையில் 1192 கோரி முகமது என்ற இஸ்லாமிய ஆட்சி வட இந்தியாவில் வந்த நிலையை தொட்டு 1194 ஆண்டு முதல் 1739 ஆண்டு வரை இடைக்காலம் என்ற ஒரு நிலை சொல்லப்பெறுகிறது. அவர்களுடைய இடைக்கால நிலைகளில் தொடக்கப் பள்ளிகளாக மக்தாப் என்ற ஒரு முறை இருந்ததாகவும், கல்லூரிகளாக மதரசா என்ற ஒரு முறை இருந்ததாகவும் கலைக்களஞ்சியம் பேசுகிறது. நவீன காலம் என்று எடுத்துக்கொண்டால் 1498 ஆண்டு வந்த வாஸ்கோடகாமா என்ற ஐரோப்பியருக்கு அடுத்தபடியாக 1510 அயலவர் வருகையின் மூலமாக ஏற்பட்ட கல்வி முறைமை என்று நவீன காலம் என்ற புதிய காலத்தை பற்றி கலைக்களஞ்சியம் பேசுகிறது. 1706 ஆண்டு டச்சுக்காரர்கள் தரங்கம்பாடியில் தன்னுடைய நூலாக்கங்களுக்காக ஒரு சபையை அமைத்திருக்கிறார்கள். அது ஒரு கல்வி நிறுவனமாக தொடக்க நிலையில் பேசப்பெறுகிறது. 1813 ஆண்டு சார்ட்டர் ஆக்ட் என்று பாதிரிமார்கள் இந்தியாவிற்கு வருகைக்குரிய ஒரு ஏற்பிசைவு, ஒப்பந்த ஏற்பிசைவு ஏற்பட்டிருக்கிறது. அதை குறித்து ஒரு கல்விக்கான ஒரு தொடக்க மலர்ச்சி காலமாக பேசப்படுகிறது. 1833 ஆண்டு கல்விக்காக தீவிரமாக மிக அழுத்தமான முயற்சிகளை மேற்கொண்டு ஆங்கில நிறுவனங்கள், ஐரோப்பிய நிறுவனங்கள் செயல்பட்டதை நமக்கு தெரியப்படுத்துகிறது. 1854 ஆண்டு தற்கால கல்வி முறை அமைப்பு என்றொன்று ஏற்படுத்த பெற்றிருக்கிறது. இந்த காலத்தில்தான் மெக்காலேயுடைய கல்வியியல் கருத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டு டிபார்ட்மெண்ட் ஆஃப் பப்ளிக் இன்ஸ்ட்ரக்ஷன் என்ற ஆங்கில நிறுவனத்தினுடைய கல்விக்கான ஒரு பொது நிறுவன அமைப்பு உருவாக்கப்பட்டது. அதில் அடிப்படையான பல செய்திகள், மெக்காலேயுடைய செய்திகள் பதிவு பெற்றிருக்கின்றன. மெக்காலேவை நாம் தனித்து பேச வேண்டும். அவருடைய கருத்துக்களில் இருக்கக்கூடிய நன்மைகள், தீமைகள் என்பதை நாம் தனித்து பேச வேண்டும். 1857 ஆண்டு கல்கத்தா, பம்பாய், சென்னை போன்ற அதனுடைய மாகாணங்களில், பெரிய மாநிலங்களாக வகுத்து கொள்ளப்பட்ட பிரிட்டிஷ் மாகாணங்களில் 3 பல்கலைக்கழகங்கள் ஏற்படுத்தப்பட்டிருக்கின்றன. அரசாங்கம் சமய நடுநிலை கொள்கையை இந்த காலத்தில் பின்பற்றியிருக்கிறது. காரணம், இந்த காலத்தில்தான் இந்தியாவில் சிப்பாய் கழகம் ஏற்பட்டது என்பதை அடிப்படையாக கொண்டு 1880 ஆண்டு தொடங்கி 1900 வரை இந்தியர்களும் கல்வி நிறுவனங்களை உருவாக்குவதில் பெரிய முயற்சி எடுத்து வெற்றி கண்டிருக்கிறார்கள். அதற்கு பிறகு கல்வியகங்களில் சேர்க்கை பெருகியது என்றே பதிவு செய்யப்பெறுகிறது. 1902 ஆண்டு பல்கலைக்கழக
குழு ஒன்று, கமிஷன் ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 1910 கட்டாய தொடக்க கல்விக்காக கோகலே மிகச்சிறந்த நிலையில் தன்னுடைய கருத்துக்களை முன்னிறுத்தி போராடி இருக்கிறார். 1921 கல்வி இயக்கங்களுக்காக இந்திய அமைச்சர்களின் ஆட்சியின் கீழ் ஒரு அமைப்பு ஏற்படுத்த பெற்றிருக்கிறது. அமைச்சகத்தின் கீழ் கல்வி இலாக்காக்கள், கல்வித்துறைகள் ஏற்படுத்த பெற்றிருக்கின்றன. 1924 இன்டர் யூனிவர்சிட்டி போர்டு என்ற ஒரு அமைப்பு ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. 1935 மாகாணங்களுக்கு அரசியல் சுய நிர்வாகம் என்ற தன்னிலை ஆட்சி, தன்னாட்சி உரிமை, ப்ரொவின்ஷியல் அனட்டமி என்ற ஒன்று ஏற்படுத்த பெற்றிருக்கிறது. 1937 கல்வி நிலையில் முன்னேற்றம் வெகுவாக இருந்ததாக கலைக்களஞ்சியத்தில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 1947 இந்தியா விடுதலை பெற்றது. விடுதலை பெற்ற பிறகு டாக்டர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் கல்விக்குழு ஒன்று அடிப்படையாக உருவாக்கப்பட்டு பல வகையான முன்னேற்ற நடவடிக்கைகள் குறித்தும் செயற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றன. 1951 தொடங்கி 1956 வரை கல்வி முன்னேற்றத்திற்காக ஒரு 5 ஆண்டு குழு ஒன்று ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அது 5 ஆண்டு திட்டம் என்று சொல்லப்பெறுகிறது. இந்த திட்டக்குழுவினுடைய தலைவராக டாக்டர் லட்சுமணசாமி என்பவர் அமர்த்த பெற்றிருக்கிறார். இந்த செய்திகளை நாம் பார்க்கும் பொழுது பண்டை காலம் கிமு 3300 ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே கல்வி முறை இருந்த இந்தியாவில் ஆங்கிலேயர்கள், ஐரோப்பியர்களால் கொண்டு வரப்பட்ட கல்வி முறைமை நமக்கு எவ்வகையான நிலையை கொண்டு வந்தது என்பதை தனித்து பேசினாலும், கல்வி என்ற சொல்லை 1531 தன்னுடைய எழுத்து வடிவத்தில் உருவாக்கி கொண்ட ஆங்கிலேயர்கள் வேறு ஒரு நாட்டில் மிகச்சிறந்த பண்பாடும் கலை இலக்கிய மொழி வளங்களும் உள்ள ஒரு நாட்டில் தன்னுடைய கல்வி திட்டத்தை நிறுவியிருக்கிறார்கள். அதன்படி அவர்கள் பல வகையான செய்திகளையும் இந்த மக்களுக்கு தெரியப்படுத்தியும் மக்களுக்கு வெளிப்படுத்தியும் செய்திருக்கிறார்கள் என்ற முயற்சியை நாம் பாராட்டினாலும் அதில் உள்ள குறைபாடுகளையும் நாம் பேசியாக வேண்டியிருக்கிறது. அதை தனியாக நாம் பேச வேண்டும். 1531 எஜுகேஷன் என்ற சொல்லை உருவாக்கி கொண்ட ஒரு ஆங்கிலேய மொழியினம் எஜுகேஷன் என்பதை குறித்து பல அரிய செய்திகளையும் உருவாக்கியிருக்கிறது. ஜோசப் ஹாடிசன் என்ற ஒரு எழுத்தாளன் கல்வி பற்றி கூறிய செய்தியை நாம் இங்கு குறிப்பிட்டு சொல்ல வேண்டியிருக்கிறது. Education is a companion which no misfortune can depress, no crime can destroy, no enemy can alienate, no despotism can enslave. At home a friend, abroad an introduction, in solitude a solace, and in society an ornament. It chastens vice, it guides virtue, it gives at once grace and government to genius. Without it, what is man? A splendid slave, a reasoning savage. எஜுகேஷன் தொடர்பாக ஜோசப் ஆடிசன் சொன்ன இந்த வரிகள் 20 ஆண்டுகளுக்கு முன்பாக என்னுடைய சுவடியில் குறித்து வைத்திருந்த செய்தியை நினைவுபடுத்தி இந்த செய்தியும் குறித்து அந்த நிகழ்வில் சொல்ல வேண்டும் என்று எடுத்துச் சென்றேன். கல்வி எப்படிப்பட்டது, கல்வி இல்லாதவர் எப்படிப்பட்டவர் என்பதை குறித்து ஜோசப் ஆடிசன் எழுதிய இந்த வரிகள் எனக்கு மிகவும் பிடித்த வரிகள். இந்த செய்திகளைப் போலவே நம்முடைய கல்வி தொடர்பான ஏராளமான செய்திகளையும் நாம் தொகுத்து பேச வேண்டியிருக்கிறது. இருந்தாலும் கூட நம்முடைய கல்வி முறை எப்படிப்பட்டதாக இருந்தது என்பதற்கு ஒரு சிறிய அடையாளத்தை நாம் நிறைவாக சொல்ல வேண்டும். நம்முடைய மொழிக்கான இலக்கண நூல் தொன்மையான இலக்கண நூல் தொல்காப்பியமாக இருந்தாலும், அடுத்த நிலையில் நன்னூல் என்ற ஒரு இலக்கண நூல் மிக பரவலாக தமிழாசிரியர்களிடமும் தமிழ் அறிஞர்களிடமும் பரவி இருந்து அடுத்தடுத்த தலைமுறைகளுக்கும் தமிழறிவை ஊட்டிய நிலையை நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும்.
அந்த நூலில் ஒரு மாந்த இயல்புகள், மாந்தனுடைய குணங்கள் என்று 32 குணங்களை பற்றி சொல்லப்பெற்றிருக்கிறது. அறிவு, அருள், ஆசை, அச்சம், மானம், நிறைவு, பொறை, ஓர்ப்பு, கடைப்பிடி, மையல், நினைவு, வெறுப்பு, உவப்பு, இரக்கம், நான், வெகுளி, துணிவு, அழுக்காறு, அன்பு, எளிமை, எய்த்தல், துன்பம், இன்பம், இளமை, மூப்பு, இகழ், வென்றி, பொச்சாப்பு, ஊக்கம், மரம், மதம், மறவி என்று 32 மாந்தனுக்குரிய இயல்புகளாக சொல்லப்பெற்றிருக்கின்றன. இந்த 32 இயல்புகளையும் இந்த சொற்களாகவே ஒரு அழகிய ஒரு பாடல் வடிவாக அந்த நன்னூல் நமக்கு யாத்தளித்திருக்கிறது. இதை அடிப்படையாக மனனம் செய்து கொள்ளக்கூடிய நிலையில் நம்முடைய கல்வி முறை நமக்கு வெளிப்படையாக தெரிகிறது. மாந்தனுக்கு இருக்கக்கூடிய அடிப்படை பண்புகள், தன்மைகள் என்னவாக இருந்தன? அந்த 32 தன்மைகள், அதற்கு மேலான தன்மைகளும் இருந்தன என்றுதான் அந்த பாடலினுடைய செய்தி சொல்லுகிறது. அதை இப்படித்தான் சொல்கிறது. அறிவருள், ஆசை, அச்சமானம், நிறைவுறையோர்ப்பு, கடைப்பிடி, மையல், நினைவு, வெறுப்போ, பிறக்க, நான், வெகுளி, துணிவழுக்காரன், வெளிமை, எய்த்தல், துன்பம், இன்பம், இளமை, முப்பிகள், வென்றி, பொச்சா, பூக்க, மரமதம், மறவி, இணைய, உடல்கொழு, உயிர்குணம். இப்படி 32 குணங்கள், அதற்கு மேற்பட்ட குணங்களும் இருந்தன என்று அழகிய வடிவிலான நன்னூல் பாடல் நமக்கு வெளிப்படுத்துகிறது. அறிவு, அருள், ஆசை, அச்சம், மானம், நிறைவு, பொறை என்பது பொறுமை, ஓர்ப்பு, தெளிவு, கடைப்பிடி, மையல் என்பது மயக்கம், நினைவு, வெறுப்பு, உவப்பு, இரக்கம், நான், வெகுளி என்பது கோபம், சினம், துணிவு, அழுக்காறு, பொறாமை, அழுக்காறு என்பது பொறாமை, அன்பு, எளிமை, எய்த்தல் என்பது சோர்வு, துன்பம், இன்பம், இளமை, மூப்பு, இகழ் என்பது பகை, வென்றி என்பது வெற்றி, பொச்சாப்பு என்பது பொல்லாங்கு, ஊக்கம், மரம், மதம் என்பது வெறி, மறவி என்பது மறதி. இப்படி தொடக்க காலங்களிலேயே 1000 ஆண்டுகள் முன்பே இப்படிப்பட்ட ஒரு முறைமை, சொல்வதை சுருங்கச் சொல்லல், தெளிவுபடுத்தி சொல்லல் என்ற நிலையிலெல்லாம் மிகச்சிறந்த கல்வி அமைப்பு இருந்ததை நாம் பார்க்க வேண்டும். நன்னூல் சொல்லக்கூடிய இந்த பாடலை போல நம்முடைய சங்க இலக்கியங்களும் தொல்காப்பியமும் திருக்குறளில் கல்வி என்ற ஒரு அதிகாரமே 10 குறள்களை, கல்லாமை பற்றிய, கல்வி இல்லாத நிலை பற்றியான நிலைகளில் 10 குறள்களை அடுக்கி நமக்கு அறிவை புகுத்திய மூத்த அறிவினத்தின் அடிப்படையை நாம் உணர வேண்டும். இருந்தாலும் நம்முடைய நன்னூலே பழையன கழிதலும் புதியன புகுதலும் வழுவல கால வகையின நானே என்று தெளிவுபடுத்தி இருக்கிறது. பழையனவற்றையெல்லாம் நாம் ஆழமாக சிந்தித்து நம்முடைய புதியவற்றுக்கு ஏற்புடையவற்றை அந்த நெறியில், ஒழுக்கத்தில் பின்பற்ற வேண்டும். பழையன என்று எளிதாகவும் எண்ணிடக்கூடாது. புதியன வரும்பொழுது பழையனவற்றை மிகுந்த சீர்தூக்கி நாம் பயன்படுத்த வேண்டும் என்று கூறி, கல்வி நேற்றும் இன்றும் என்ற தலைப்பிற்காக அடிப்படையாக எடுத்த சில குறிப்புச் செய்திகளை உங்களோடு பகிர்ந்தமைக்கு நன்றி கூறிக்கொள்கிறேன். எங்களுடைய நேஷனல் ஹெரிட்டேஜ் என்ற காணொளி தளம் அறிவு தொடர்பான பல செய்திகளையும் கொண்டு சேர்க்கக்கூடியதாக இருக்கிறது. உங்களுடைய துணை எங்களுக்கு வேண்டி இருக்கிறது. நீங்கள் இந்த தளத்தை பரப்புங்கள், நீங்களும் விருப்பம் தெரிவியுங்கள், எங்களோடு கருத்துக்கள் பகிர்ந்து கொள்ளுங்கள். என்ன செய்தியாக இருந்தாலும் கேள்விகள் கேளுங்கள். உங்களோடு இணைந்து பேசுவதை நாங்கள் மிகுந்த விருப்பத்தோடு அமைத்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.